நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நேற்றுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா நம்ம ஃபோக் ஜானர்ல இருக்கக்கூடிய 1-on-1 சேலஞ்ச் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். அண்ட் இன்னைக்கும் அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம முதல்ல கூப்பிட போறது மிஸ்டர் ரஃபி. பிரசாந்த். ஏன் பிரசாந்த் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சிரிப்பு? தெரியும். முஸ்தபா முஸ்தபா பயங்கர நண்பர்கள்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? from கேரளா. ஓ, ரெண்டு பேருமே கேரளா. கேரளா. வெரி குட் சார். நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து நாக்குமுக்கு. நீங்க? நாங்க அண்ணாமலை ஃபிலிமில் வந்தேன்டா பால்காரன். சூப்பர். நாங்க வந்து ரூம்மேட்ஸ் கூட. ரூம்மேட்ஸ் சரியா? ஓகே. ஸோ ரூம்மேட்ஸ்குள்ள அக்ரி பண்ணி சொல்லிக்கோங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க? நான் ஆரம்பிக்கிறேன். ஆல்ரைட். ஓகே, அவர் ஆரம்பிச்சது ஓகே உங்களுக்கு? ஓகே. ஆல்ரைட். ஸோ இரண்டு ஃப்ரெண்ட்ஸோடைய சூப்பரான இந்த காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை இப்போ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஆல் த பெஸ்ட். ஒரு ஹக் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கலாமே இதை, பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Sure. நான் வேண்டாம். வந்தேன்டா பால்காரா, அடடா பசு மட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தேன்டா பால்காரா, அடடா பசு மட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பாலு கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி. அட பாதிப்புள்ள பொறக்குதப்பா, பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி. வந்தேன்டா பால்கார, அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரம் பாரு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னால் தகராறு. நீ மாடு போல உழக்கலையே, நீ மனுஷனை ஏச்சி முழக்கிறியே. வந்தேன்டா பால்காரா, அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பாலு கொடுக்கும், உன்னால முடியாது தம்பே. அட பாதிக்குள்ள பொறக்குதப்பா, பசுபாலா தாய்ப்பாலா நம்பி. அட வந்தேன்டா பால்காரா, அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். Rafi sir, very nice. Thank you. Prashant, ready? ரெடி. All the best. தேங்க்யூ. மாடி சத்தா மனுஷ தின்னா தோலை வச்சு மேலே கட்டி அர்ரா நாக்கு முக்க மாடு சத்தா மனுஷ தின்னா தோலை வச்சு மேலே கட்டி அர்ரா நாக்கு முக்க அர்ரா நாக்கு முக்க அர்ரா நாக்கு முக்க பதிலாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா ரே. பதிலாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா லாரி சோனா ரே. வந்தாட்டம் உலக பஜா ராட்டு நம்ம சுடல பஜா ஏற பஜா இலக்க பஜா சொல்ல ரொட்டு மயக்க பஜா மயக்கட்டு பண்ணி எழுப்படா அடிக்கடா 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 அடிக்கடா. வந்தாட்டம் உலக பஜா ராட்டு நம்ம சுடல பஜா ஏற பஜா இலக்க பஜா சொல்ல ரொட்டு மயக்க பஜா மயக்கட்டு பண்ணி எழுப்படா
அர்ரர்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அர்ரர்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு அர்ரர்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு அர்ரர்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு அர்ரர்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க. பிரசாந்த் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரஃபி சூப்பர் சிங்கிங், நல்ல அண்ணாமலை படத்துலேருந்து பிரமாதமான சாங் பேக் இன் 91 ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். ரஃபி சார் ரொம்ப க்ளீனாக இருந்தது நீங்கள் பாடுறச்ச. ரொம்ப இடத்துல ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். உங்கள் பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பிரசாந்த் சி உங்கள் எனர்ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டைமில் இப்படி பாடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பேருமே. பார்க்கலாம் எப்படி மார்க்ஸ். முதல்ல தேவன் அவர்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேவன் சொல்றார் ரஃபிக்கு அப்படின்னு. ஏ நித்யஸ்ரீ மேமும் அதே தான் சொல்கிறாங்க. her vote is for ரஃபி. சுபாஜி சொல்றாங்க என்னோட ஓட்டு பிரசாந்துக்கு அப்படின்னு. ஸோ ரஃபி 2 வாக்குகள் பெற்றிருக்கீங்க. பிரசாந்த் உங்களுக்கு ஒரு ஓட் கிடச்சிருக்கு. மஹதி சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க ரஃபி. 3 votes for you. அண்ட் ஷைலஜா மேமும் ரஃபீக் தான் என்னோட ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 பேருமே ரூம்மேட்ஸ். நீங்கள் வந்து வெயிட் லிஸ்ட். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இப்போது அந்த செலிப்ரேட்டரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். So, அடுத்த 1-on-1க்கு போட்டி போகிறதுக்கு முதலாவது நம்ம அழைக்கிறோம் மிஸ்டர் விஷ்ணு பாலன். பாலாஜி. என்ன பாட்டு பாட போறீங்க? கிழக்கு சீமையிலிருந்து கத்தாழங்காட்டு வழின்ற பாடல். விஷ்ணு பாலன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பாட்டு. ஏ அத்தாங்கிற பாட்டு. ஓகே ஏ ஆத்தாங்கிற பாட்டா? ஓகே ஸோ யார் ஃபஸ்ட்டு பாட போகிறீங்க? நான் பாடி. விஷ்ணுவை நான் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ விஷ்ணுவோடைய பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய காம்படிட்டர் ஆகிய பாலாஜியோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் both of them. ஆல் தி பெஸ்ட். ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா அடியே ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா ஏ கம்பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கரா வா புள்ளே ஆத்தா ஆத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா ஆவாரம் பூவாக அள்ளாம கிள்ளாம அணைக்க துடிச்சிருக்க அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தனிச்சு தவிச்சிருக்க தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா தழும்பு நினப்புக்கு அள்ளிக்கிற நீவாமா மாறில குளிருது சேர்த்துன அணைச்சா திருமடி குளிரும் கட்டி பிடிச்சுக்க ஹே ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா ஏ கம்பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கலா வா புள்ளே ஆத்தா ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா. விஷ்ணு பாலன் அந்த பக்கமே பார்த்து பாடிட்டீங்க நீங்கள்.
பாட்டு நல்லா இருக்கு, எனர்ஜி நல்லா இருக்கு. அப்புறம் எஸ் மேம். நீங்க பாருங்க. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவள வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு 8 வச்சு முன்ன போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. வண்டி மாடு 8 வச்சு முன்ன போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே. வண்டி மாடு 8 வச்சு முன்ன போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. பொட்டு மேல 8 வச்சு முன்ன போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. தாயி விருமாயி மனசு மருகுதம்மா, புழுத புழுதியிலும் முகமே தெரியுதம்மா. தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தாழங்காட்டுக்குள்ள காடைகளும் கதறுதம்மா. வாசப்படி தாண்டி புட்டா வரலைய பேச்சு, பள்ளப்பட்டி தாண்டி புட்டா பாதி உயிர் போச்சு. வண்டி மாடு 8 வச்சு முன்ன போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. 8 மேல 8 வச்சு முன்ன போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே. வண்டி மாடு 8 வச்சு முன்ன போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. 8 மேல 8 வச்சு முன்ன போகுதம்மா, பொட்டு வச்ச பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. பாலாஜி, விஷ்ணு பாலன் வந்து பிளெயினாக டு த பாயிண்ட் பாடினாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் மேனரிசம்ஸ் மை காட் எங்கே பார்க்குறதுனே தெரியல. ஸோ இட் வாஸ் ஆல் ஓவர் தேர். ஓகே, நீங்கள் என்னெல்லாமோ பண்ணீங்க, காலை கிராஸ் பண்ணீங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சிங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிங்க, நிறைய மேனரிசம்ஸ் என்னெல்லாமோ நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் பாடுறதுக்கும் விஷுவலாக உங்களை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? சி பாலாஜி, ஆக்சுவலாக உங்கள் பாட்டு மட்டும் கேட்டால் இட் வாஸ் வெரி நைஸ். பட் வாட் ஐம் சேயிங், உங்களை பார்த்துட்டே வந்து பாட்டு கேட்கும்போது சுத்தமாக சம்மந்தமே இல்லை. நீங்கள் பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தேர் வாஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆனால் கண்ணை மூடின்னு தான் கேட்கணும். ஓகே, விஷ்ணு பாலன் டு த பாயிண்ட் நீங்கள் பாடினீங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு மூமெண்ட்டே இல்லை. நீங்கள் அதாவது நீங்கள் என்ஜாய் பண்ணி பாடல. தட் வாஸ் லேக்கிங், அவ்வளோதான். ஏ ஆத்தா ஆத்தோரமா எவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு பாட்டு, பாலங்கள் எவ்வளோ பெப்போட பாடியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வாஸ் லேக்கிங் இன் யுவர் சிங்கிங். பட் ரியலி என்ஜாய்டு யூ போத் பெர்ஃபார்மிங். தேங்க்யூ. விஷ்ணு பாலன் பிச்சிங் எவ்ரிதிங் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இன்னும் நீங்கள் எக்ஸ்பிரஷனாக பாடிருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பாலாஜி போன ரவுண்ட் சேர்ந்து இளமை இதோ அந்த அந்த அபிநயம், உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Shubhaji, let's begin with you. அவங்களுடைய ஓட் பாலாஜிக்கு தான். தேங்க்யூ சார். மகத்தி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலாஜிக்கே கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேவன் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விஷ்ணு பாலன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 வாக்குகள் பாலாஜிக்கு, 1 வாக்கு விஷ்ணு பாலனுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஷைலஜா மேம் பாலாஜிக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலாஜி, அடுத்த லெவலுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க. பட் லெட்ஸ் செக் நித்யஸ்ரீ மேம். சால்ட் அண்ட் இருக்கீங்க. ஓகே ஓகே பாலாஜி, 4 votes வாங்கியிருக்கீங்க and you go directly to the next round. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
விஷ்ணு பாலன் யூர் ஆன் தி வெயிட்டிங் லிஸ்ட். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் யூ. பாலாஜி வீட்ல இருந்து யார் வந்திருக்காங்க? இல்லை வீட்டிலேருந்து யாரும் வரல, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு புவனேஸ்வர் வந்து. புவனேஷ் இஸ் இட்? வாங்க புவனேஷ், அந்த சர்டிஃபிகேட் எடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட் நண்பன் டாக்கு கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, ஸோ ஃபோக் ஜானரில் இந்த 1-on-1 சேலஞ்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லாருமே பாடுறது கேட்கும்போது நிஜமாவே நல்லா ஆடணும் அப்படின்னு தான் தோணுதுல. செம்ம டான்ஸ் பண்ணால் அங்கே பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ அந்த வகையில் அடுத்து நம்ம வெல்கம் பண்ண போகிறது சஞ்சய். அலகேஷன். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல மறுபடியும். ஓகே, ஃபோக் ஜானரில் இப்போ என்ன பாடல் பாட போகிறீங்க? நிமிர்ந்துள்ளின் படத்தில் வந்து ஒத்தையடி பாதையில். ஓகே, கலக்குங்க. நீங்க என்ன பாட போறீங்க சஞ்சய்? நான் போக்கிரி பொங்கல் ஃப்ரம் தி மூவி. சூப்பர். யாரு முதல்ல பாட போறீங்க? அவர் தான். அவரே பாட்டுமா? சஞ்சய். We'll begin with சஞ்சய். அதுக்கப்புறம் அலகேஷன் சார் ஃபாலோ பண்ணுவாரு. குட் லக். ரெண்டு பேருமே தூள் கலப்பிடுங்க. ஓகேயா? ஓகே ஓகே. ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி காட்டா வெட்டி பொங்க வச்சா தானியத்தா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடி முதை கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்பு ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி பொக்கிரிய தொட்டாலே சூடு அவன் நின்னாலே எதிருண்டு ஊரு அவ கைத்தட்டு கும்மாளம் போடு கொண்டாட்டம் நீ இருக்கும் இருக்கும் மறுக்கும் அவன் வந்தாலே விசிலடிக்கும் பாரு என்னாலுமே இருக்கும் மனதான் கலக்கும் போட பச்சப்புள்ள பிஞ்சு விரல் 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சார் முந்தானையில் துளி கட்டும் தாய்மாரே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்னா மன்னிப்பாளா தாய்ப்பால் உனக்கு கொக்கக்கோளா தாயும் செய்யும் 2 கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு நான் ரொம்ப திருப்பு என்னோட பொறப்பு நடமாடு நெருப்பு அடி முதை கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்பு ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் ஆட்டுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போற என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ரொம்ப நல்லா இருந்தது சஞ்சய். தேங்க்யூ சார் நீங்க பாடுங்க. ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அத்தமவ போகையிலே காலடியோ மண்மேலே அம்மாடி அவள் புன்னகையோ என் மேலே ஒத்தையடி பாதையிலே அத்தமவ போவையிலே காலடியோ மண்மேலே அம்மாடி அவள் கண்ணடியோ என் மேலே ஓர பார்வை பார்த்தாலும் உன்னை பார்ப்பேனோ ஓ
கள்ளமில்லே மனசுக்குள்ளே நினைச்சாலும் வெளியில் சொல்வேனோ இந்த நெஞ்சுக்குள்ளே ஒரு வஞ்சமில்லே ஒத்தையடி பாதையில மொத்தமவ போகையில மாமன் வந்தான் பின்னாலே அம்மாடே அவன் மனசு வந்தது முன்னாலே ஓடை நீரில் குளிச்சாலும் உடல் கொதிக்குதடி ஓ ஓடை நீரில் குளிச்சாலும் உடல் கொதிக்குதடி அந்தி வெயிலிலே வந்த மையலிலே அந்தி வெயிலிலே வந்த மையலிலே பாய் விரிச்சு படுத்தாலும் தூக்கம் பிடிக்கலே என் பக்கத்திலே கண்டி பொண்ணு இல்லே ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அந்தமவ போவையிலே மாமன் வந்தான் பின்னாலே அம்மாடி அவன் மனசு வந்தது முன்னாலே மானம் பார்த்த சீவையை போல் நான் இருப்பேனோ ஓ, 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 மானம் பார்த்த சீமையை போல் நான் இருப்பேனோ மழை வந்திடுமோ உயிர் தந்திடுமோ மழை வந்திடுமோ உயிர் தந்திடுமோ மனசுக்குள்ளே நினைச்சாலும் வெளியில் சொல்வேனோ சுகம் மிஞ்சிடுமோ சொல்ல அஞ்சிடுமோ ஒத்தையடி பாதையிலே அத்தமவ போகையிலே காலடியோ மண்மேலே அம்மாடி அவள் கண்ணடியோ என் மேலே ஆ அழகேசன் சார், வணக்கம். உங்களோட குரல் எப்போவுமே வந்து ஒரு கண்ணீர்னு இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி ஐயா. அழகேசன் சார், வணக்கம்மா. இந்த ஃபோக் இதுக்கு தேவையான அந்த ஒரு மண் வாசனையோட அந்த ஃப்ளேவரோட அந்த பாவமோட ரொம்ப அழகாக பாடினீங்க. நன்றி. ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தால் தான் இத்தனை வயசுக்கும் வந்து குரல் வந்து நீங்கள் மனசில் நினைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு ஒத்துழைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து ஒரு டிசிப்ளினாக இருந்திருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். உண்மைம்மா. அதனால் அதுக்கு முதல்ல நாங்களாம் தலை வழங்குறோம். ரொம்ப சந்தோஷம். சஞ்சய், கலக்கு கலக்கிட்டேங்க. தேங்க்யூ. உங்கள் டான்ஸ், உங்கள் ஸ்டெப்ஸு, அந்த பாட்டில் இருந்த ஒரு ஸ்விங், அந்த ரித்மிக் பேட்டர்ன்லாம் அப்படியே சீராக ஒரு இதுவும் வந்து மிஸ் ஆகாத இந்த பாட்டுக்கு தேவையான எல்லாம் இருந்தது. அதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஷைலஜா மேம், அழகேசன் சார் தூள் கலப்பிட்டீங்க, என் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவன் ஓட்டு போக்கிரி சஞ்சய் அவர்களுக்கு. மஹதியும் சஞ்சய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாக்குல. அண்ட் சுபாஜி சொல்றாங்க சஞ்சய் அப்படின்னு. நித்யஸ்ரீ மேம் வந்து அழகேசன் சார் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ 2 வாக்குகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் மிஸ் ஆயிருக்கு இது. சஞ்சய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் வந்திருக்காங்க? ஃபாதரோட அண்ணன்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், அண்ட் நம்மளுடைய அழகான கோஹினூர் ஏஷியானா ஹோட்டல்ல அடுத்த கட்ட குரல் தேர்வு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபோக் 1-on-1 சேலஞ்சில் அடுத்ததான் நம்ம கூப்பிட போறது திவாகர். விக்ரம். எஸ். இந்த பாட்டு பாட போறீங்க விக்ரம்? நான் அண்ணா தேட்டர் பாட போகிறேன். சூப்பர். அண்ட் திவாகர்? நான் ஊரு விட்டு ஊர் வந்து. ஓகே, சொல்லுங்க விக்ரம், நீங்க பாடுறீங்களா இல்லை அவரை பாட விட்டுலாமா? அவரே பாடட்டும். ஓகே ஓகே, ஸோ திவாகர் இந்த 1-on-1 சேலஞ்ச் ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு both of you. தேங்க்யூ. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. அண்ணாச்சி நீங்க எப்போதும் என்ன தப்பாக என்ன வேணாம். பொன்னால கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போல எதுவும் நடக்கலையா. வீட்டையும் மறந்து போட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மன்மத லீலையை வென்றவருண்டோ? இல்ல இல்ல. அங்க இல்லாதொரு வெற்றியும் உண்டோ? இல்ல இல்ல. மன்மத லீலையை வென்றவருண்டோ? அங்க இல்லாதொரு வெற்றியும் உண்டோ? காதல் ஈடேற பாடு ஏன் கூட. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி. ஐயோ, விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. சூப்பரா இருந்தது. தேங்க்யூ மேம். ஓகே விக்ரம், ஹாய் மேம். கம் ஆன், ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ மேம். அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரும் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. காட்டோரும் மேயும் குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. கிருனா கிருவேன் சிறுனா சிறுவேன். அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அடதார தம்பட்டு தட்டட்டும் கொட்டட்டும் நானாட. ஹோய் தேசோ திக்கட்டும் ஜொக்கட்டும் நிக்கட்டும் நானாட போடத்தான். பாரு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் வாலாட. ஹோய் யாரோ வம்புக்கும் தும்புக்கும் என்கிட்ட வாராம ஓடத்தான். அடபோக்கிரி ஆளுதான் மோதினா தோளுதான் நான் பந்தாட. அடமுக்குதான் மொகரதான் எகருதான் போகுதான் நான் பாஞ்சாட. அடக்கில்லாடி ஊரிலே யாரடா கூறடா மல்லாடி பாப்பமா வாங்க
ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அதை போட்டாதான் நமக்கு சாப்பாடு காட்டோரம் மேயும் குறும்பாடு அதை போட்டாதான் நமக்கு சாப்பாடு அக்கிர்னா அக்கிருவ சிறுனா சிறுவ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. விக்ரம் அண்ட் திவாகர் சபாஷ், சரியான போட்டி. விக்ரம், சரணத்துலேருந்து நீங்கள் சாங் வந்து டிஃப்ரெண்ட் பிளேனுக்கு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பல்லவி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, பட் சரணம் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் உங்களுக்கு பேசுகிற சங்கதி வந்து பயங்கர நேட்டிவிட்டியோட விடுறது. அந்த சங்கதி ப்ரில்லியண்ட்டாக பாடினீங்க. அண்ட் சரணம் டு எண்ட் பல்லவி வாஸ் சிம்பிளி ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ மேம். அண்ட் திவாகர், அம்மா சொல்லவே வேணாம், எவ்வளோ கிளாரிட்டி பா, பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் அந்த காதலீடர் அந்த சங்கதியெல்லாம் கண்ணாபின்னான் இருந்தது. தேங்க்யூ. வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். நித்யஸ்ரீ மேடம் யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவாகர் அவர்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஷைல்ஜா மேமும் அதே தான் சொல்றாங்க, திவாகர் கோட் பண்ணியிருக்காங்க. சுபாஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு திவாகர் எழுதி கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு திவாகருக்கு தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவாகர், அடுத்த கட்டத்துக்கு டிரெக்டா நீங்க என்றாதீங்க. நெவர்தலெஸ் மஹத்தியோடைய ஓட்டும் உங்களுக்கே. ஸோ தேவன் மட்டும் பாவம், அவர் ஏன் தனியாக வேற யாருக்கா கொடுத்துட்டு உங்களுக்கே கொடுத்தாரு. ஸோ க்ளீன் சேவ் திவாகர். திவாகர் யார் வந்து? என்னோட ஃப்ரெண்ட் கணேஷ் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், அண்ட் நம்மளுடைய அழகான கோஹினூர் ஏஷியானா ஹோட்டல்ல அடுத்த கட்ட குரல் தேர்வு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஃபோக் ஜானர்ல அடுத்த 1-on-1 சேலஞ்ச் பார்க்கணும்னா மார்க்அப்ஸ் நீங்க தான் அந்த பவுல்ல போய் இருக்கிற சிட்டோட நேம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு படிக்கணும். ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய 3 போட்டியாளர்கள் சதீஷ் ஆர், ராகுல் எஸ், அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் டி. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் 1-on-1 சேலஞ்சில் 3 பேருமே பாட போறீங்க. அண்ட் ஜட்ஜஸ் யாரை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துடலாம். என்ன பாடல்கள்லாம் பாடுறீங்க? கிழக்குச்சி மேலே படத்துலேருந்து மானூத்து மந்தையில். ஓகே, what about you? மதுரை படத்துலேருந்து மச்சான் பேர் மதுரை. சூப்பர். பட்டிக்காடா பட்டினம் வந்து அடி என்னடி ராக்கம்மா. ஓகே, 2 பேர் இருக்கும்போது யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. 3 பேர்ல சொல்லுங்க, யாரு 1 2 3? நான் பாடுறேன். ஓகே, செகண்ட் யார் பாடுறீங்க? நான் பாடுறேன். ஓகே, தேர்ட் யார் பாடுறீங்க? ஏய், ஓகே, வெரி குட். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு அடி ராஜாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சா
கண்ணுக்கு வருத்தமடி அடி சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து எங்கையால கட்டி விடவா அடி சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து எங்கையால கட்டி விடவா அடி அத்த அவ பெத்த என் மெத்த அடி ராக்கம்மா பட்டோடு முத்து தரவா அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. சதீஷ் நல்லா இருந்தது. ராகுல் ஆல் தி பெஸ்ட். மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர நாரக கடி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை பறையடிச்சா பாட்டு வரும் முறையடிச்சா ஆட்ட வரும் கட்டி வரும் ஒன்ன கண்டா கட்டரம்பு கூட்டம் வருமே மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர உருமி உருமி மேளம் இவ வரச வரச தாளம் கூந்தல் முதல் பாதம் வரை இவ கோடி ரூபாயணம் ஒடுக்க ஒடுக்க இடுப்பே இது எந்த நாட்டு நடப்பே தத்தாடிக்கும் பேரழகே காலி பழச்சவப்பே இட்டு கட்டி பாடுவேன் உடு கட்டி ஆடுவேன் பட்டி தொட்டி சேர்ந்து வந்தா பாராங்கத்தி வீசுவேன் நாடு நல்ல நாளுடா நடப்பதெல்லாம் தூளுடா 100 கோடி ஆளுகிட்ட என்ன பத்தி கேளுடா அழகான முகமே ஹலோ ஹலோ சுகமே சுண்டு விரல் தொட்டு விட்டா தீ பிடிக்குது நகமே ஓ மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர நாரக கடி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர குட் சிங்கிங் ராகுல். தொடர்ந்து அரவிந்த். ஆரூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொடிகாட்டில் கூவும் குயில தாய் மாமசி சுமந்து வாராண்டி அவ தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீரு சுமந்த சாரி சலவே ஆறு கடந்தா ஊரு வருவே சீரு சுமந்த சாதி சலவே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு கொடிகாட்டில் கூவும் குயில தாய் மாமசி சுமந்து வாராண்டி அவ தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சீரு சுமந்த சாதி சனமே ஆறு கடந்தா ஊரு வருமே நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி கொடு ஆத்தா வெள்ளை பூண்டு பொரிச்சா வெள்ளை பூண்டு புரிச்சு வெள்ளை கொஞ்சம் போட்டு கொடு ஆத்தா பச்சை உடம்பு காரி பத்து நடக்க சொல்லுங்க பிள்ளைக்கு தாய்ப்பார தூக்கி கொடுக்க சொல்லு மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு கொடிகாட்டில் கூவும் குயில தாய் மாமசி சுமந்து வாராண்டி அவ
கொலுசு கொண்டு தாராண்டி சீர் சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருவே சீர் சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்து வந்தையில மாங்குட்டி பெத்த மயில ஐயோ பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொடிகாட்டில் கூவும் குயில. நல்லா இருந்தது அரவிந்த். தேங்க்யூ மேம். அந்த பல்லவி ரிப்பீட்டில் வர கோரஸ் போர்ஷன் இல்லது அது அந்த இடம் மட்டும் மிஸ் ஆகிடுது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் த்ரோ ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். அண்ட் ராகுல் நல்லா இருக்கு. ராகுல் நல்ல ஒரு வாய்ஸ் உங்களுது. ஏற்கனவே உங்களுக்கு இயற்கையாகவே எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ் உங்களுது ரொம்ப நல்லா இருந்தது. டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் சதீஷ் உங்களுக்கு த்ரோ நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. உச்சரிப்பு தான் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அவ்வளோதான். சதீஷ் சார், நல்ல பவர் உங்களோட வாய்ஸில். ஐ திங்க் போன 2 rounds கூட நான் உங்களை பார்த்துருக்கேன். really good singing. ராகுல் ஆல்சோ வெரி நைஸ். அரவிந்த், லாஸ்ட்டில் நீங்கள் பாடுறது வந்து யூ லைக் நைஸ் பாயசம் at the end of the meal. நல்லா பாடிங்க. தேங்க்யூ சார். தேவனுடைய ஓட் யாருக்குன்னு பார்த்துடலாம். And he said அரவிந்த். நித்யஸ்ரீ அவர்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்கன்னா அரவிந்துக்கு. தேங்க்யூ சார். வாவ், இன்னும் ஒரு வாக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. அண்ட் இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். மஹதியும் அரவிந்த்க்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. சுபாஜியும் அரவிந்த்க்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஷைலஜா மேமும் அரவிந்த் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. க்ளீன் ஸ்வீப் அரவிந்த். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ உங்கள் 2 பேருக்குமே வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ அஞ்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவாங்க. ப்ளீஸ் டேக் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஃபோக் ஜானரில் இருக்கக்கூடிய இந்த 1-on-1 சேலஞ்சில் 23 போட்டியாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காங்க. இவங்களிலேருந்து 11 போட்டியாளர்கள் அடுத்த கட்டத்துக்கு டைரெக்டாக செலக்ட் ஆகி போயிருக்காங்க. மீதி இருக்கிற 12 போட்டியாளர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் அவங்கள நம்ம 2 பேராக கூப்பிட்டு ஒருத்தருடைய இசை பயணம் இந்த சீசனில் தொடர போகுது. அண்ட் இன்னொருத்தருடைய இசை பயணம் இந்த ஸ்டேஜில் இப்போ முடிய போகுது. அண்ட் அந்த ரிசல்ட்டை அனஞ்சி தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லி லெட்ஸ் கால் ஆன் டு திஸ் ஸ்டேஜ் விக்ரம் P and ராகுல். ராகுல், எனக்கு உன்னுடைய டோன் அண்ட் உன்னுடைய சில இமோட்டிவ் சாங்ஸ் பாடுற எபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. விக்ரம், ட்ரைனிங் இருக்கு உனக்கு, வாய்ஸில் ஒரு இன்கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது. இந்த ஷோவில் ஐ ஃபீல் விக்ரமோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணலாம். பட் ராகுல், ஐ திங்க் யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர் அண்ட் ஐ ஹோப் யூ வில் டூ வெல். விக்ரம், ஐ வில் செலக்ட் யூ. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்ரம். யூ த்ரூ டு த நெக்ஸ்ட் லெவல். அனஞ்சி கிட்ட இருந்து உங்களுடைய வினிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. சோனியா அண்ட் விஷ்ணு பாலன். விஷ்ணு பாலன், தொடர்ந்து 2 வாரத்துலேயும் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆக்சுவலி ட்ராப் ஆகிருக்குது. அது வந்து உனக்கு ஹெல்தி இல்லைன்னு எனக்கு தோணுது. தட்ஸ் ஒன். சோனியா, டேலண்ட் இருக்குது, ஆனால் நிறைய நீ யோஜனை பண்ணம்மா. யூ ஹேவ் டு திங்க். சோனியா, ஐ வில் செலக்ட் யூ. Congratulations, Sonia. அடுத்தது can we have Ramesh and Prashant? ரமேஷ், another raw talent சொல்லலாம். He is actually a prodigy. பிரசாந்த், standard,
குட் காம்பிடென்ட் சிங்கர். பர்சனாலிட்டியில் கொஞ்சம் கூட ஒரு ஜாய் வரணும். ஸோ அது நீ கொண்டு வந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் பி கிரேட் ஃபன் டு ஹேவ் யூ வித் அஸ். பட் இப்போ நான் ஐ வில் கோ ஃபார் ரமேஷ். Congratulations ரமேஷ், அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆயிட்டீங்க. ராம்ஜி, சதீஷ் அண்ட் சதீஷ் கே. ஆர் சதீஷ் எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர். நல்ல உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு புரியுறது. பேக்ரவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஐ ஃபீல் ஸோ. வாய்ஸ் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். பட் ஐ ஃபீல் யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். பட் ஹஸ் டு சி. ராம்ஜி குரலில் ஒரு மஃபிள் குவாலிட்டி இருக்குது. அதை கரெக்ட் பண்ணிட்டுனா அந்த சங்கதியெல்லாம் பேசும். மண்டையில் ஓடுற சங்கீதம் அது ஃப்ளெக்சிபிளாக ஃபேஸாயிலாக இருக்குது. குரலில் கொஞ்சம் கூட கொண்டு வரணும். வி சதீஷ், எஸ் சார், உடனே சந்திச்சு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கியா. அந்த பாட்டில் அந்த நேட்டிவிட்டி இந்த வேர்ட்ஸ் ரியலி ஐ am a fan of this guy's folk singing. Thanks. So in this trio I will right now I will put my cards behind Ramji. ஸோ அடுத்ததாக நம்ம மேடைக்கு அழைக்க இருப்பது செண்பகராஜ், அழகேசன் அண்ட் விக்ரம் எஸ். விக்ரம் வாய்ஸில் ஆனால் என்னென்னா ஒரு கண்டிஷனிங் இருக்குது, மைண்டில் ஒரு கண்டிஷனிங் இருக்குது. அந்த சங்கதிகள் நீ போடுறிய அது போக போக நம்ம என்ன கூட சொல்லியிருக்கேன், தட் வில் பிளாக் யூ ஃப்ரம் மூவிங். திங்க் அபவுட் இட் பிகாஸ் யூர் டேலண்டட், யூர் எஜுகேட்டட், ட்ரெயின்டு. அதை பற்றி யூ கேன் திங்க். செண்பகராஜ், உங்களை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ வில் கோ வித் செண்பகராஜ். சூப்பர் சிங்கர் 4 இந்த ஜானர் சுற்றில் குரல் பயிற்சியாளர் அனந்த் வைத்தியநாதன் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு போட்டியாளரை வெளியேற்ற மனமின்றி அடுத்த சுற்றுக்கு தேர்வு செய்தார். இப்போ இந்த 1-on-1 ரவுண்டில் நிறைய பேர் டைரக்டாக செலக்ட் ஆகி வந்தாங்க. ஸ்பாட் செலக்ட் ஆகாமல் இருக்கிற பேர்லேருந்து நிறைய பேர் நம்ம நாமினேட் பண்ணி அவங்கள ஃபர்தராக நம்ம கொண்டு போகிறோம். அழகேசன் சார் அவருடைய இன்னைக்கு பாடல் நன்னா, அவரோட பாட்டு இன்னைக்கு நன்னா அமையலை, ஃப்ராங்காக சொன்னான். ஏன்னா ஸ்ருதி நிறைய விலகி போச்சு. ஆனால் அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ் மாத்திரம் இல்லை, ஸ்ட்ரென்த்னா அவருடைய அந்த கணீர்னு இருக்கிற குரல், அவருடைய அந்த பழைய காலத்து ஒரு ஆட்டிடியூட், பழைய காலத்து ஒரு மியூசிக்கல் வேல்யூஸ் அவர்கிட்ட நன்னா அமைஞ்சிருக்கு. அந்த ப்ளஸ்ஸஸை தவிர இந்த மைனஸஸ்க்கு பின்னால் அவருக்கு பாவம் என்ன காரணம்னா, அவருக்கு நிறைய பேருக்கு கிடைச்ச ஒரு எஜுகேஷ்னல் வாய்ப்பு, ஒரு கான்வர்சேஷன், ஒருத்தர்கிட்ட போய் விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவருக்கு வாய்ப்போ அதெல்லாம் கிடைச்சதில்லை. ஆகையால் அவரை இந்த ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்டு கொண்டு போய் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்காம என்னால் இருக்க முடியல. ஸோ டெஃபினட்டாக அழகேசன் சாரை ஐ வுட் லைக் டு டேக் ஹிம் ஃபார்வர்டு. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு நான் அவரை கொண்டு போகிறேன். ஐயா எல்லா ஜட்ஜஸ்க்கு தேங்க்யூ.